ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன்ல a fixed smooth inclined surface has an inclination with the horizontal. A wedge B of mass m is placed on the incline as shown in the figure. A block A of mass m rests on the smooth horizontal surface of wedge B. The displacement of block A in 1 second if the system is released from rest ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிக்கும் ஏக்கும் ஸ்மூத்துன்னு எடுத்துங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0. இங்கே ஏ உடைய மாசம் பி மாசம் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பிளாக் ஏ வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகாது. ஏன்னா ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது. அதனால வந்து இந்த பிளாக் ஏக்கு டவுன்வோர்டு ஃபோர்ஸ் வந்து எம்ஜி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். பிளாக் பி வந்து ஏ மேலே நார்மல் ரியாக்ஷன் அப்போர்டு அப்ளை பண்ணோம். இந்த பி வந்து டவுனோடு வந்து இப்படி மூவ் ஆகும் ஆக்சலரேஷன் ஏ டேஷில். அப்போ வந்து ஏ வந்து பிளாக் ஏக்கு மேலே வந்து ஒன்லி ஃபோர்ஸஸ் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்கிறதுனால பிளாக் ஏ வந்து டவுனோட் டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த ஆக்சலரேஷனை நம்ம கண்டுபிடிச்சி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பிளாக் ஏக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும் பாருங்கள். எம்ஜி டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால எம்ஜி பாசிட்டிவ், நார்மல் ரியாக்ஷன் ஆப்போசிட் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால மைனஸ் என் போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1பா. அடுத்து இந்த பி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வரையலாம் பாருங்கள். இந்த பி இப்படி இருக்குது. இந்த பிக்கு வந்து எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வோர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த பி ஆக்சுவலாக ஏ மேலே நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுறதுனால ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ட்டு பி மேலே வந்து ஏ பிளாக் வந்து பி மேலே டவுனோடு வந்து என் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நார்மல் ரியாக்ஷன். இது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த என் அண்டு எம்ஜி இது ரெண்டுமே இதனுடைய ஃபோர்ஸ் எலாங் தி இன்க்ளைன் பிளேன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் எம்ஜி இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும்பா. ஓகேவா? இப்போ வந்து ஆக்சலரேஷன் எலாங் தி இன்க்ளைன் பிளேன் டவுனோட வந்து ஏ டேஷ்னு எடுத்திருக்கும். அப்படின்னா வந்து நம்ம வெஜ் பிக்கு போடும்போது என் ப்ளஸ் எம்ஜி இன்ட்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது சொல்லுங்கள், எம் ஏ டேஷ்னு வந்துடுதுப்பா. இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து என் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணிடலாம், என் ரைட் சைடு கொண்டு போனால் எம்ஏ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ எம்ஜி மைனஸ் எம்ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்புறம் ஏ டேஷுக்கும் ஏக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பி வந்து ஏ கூட ஆல்வேஸ் கான்டாக்டாக இருக்கும். இந்த ஏ வெட் பிளாக்கோட கான்டாக்ட்லேயே இருக்கும். அப்போ ஏ வந்து வெர்டிக்கல் டவுன்வோர்ட் டைரக்ஷனில் இப்படி வரும். இதுக்கு ஆக்சலரேஷன் ஏ எடுத்துக்கலாம். இதே வந்து இது கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் போட்டாலும் இப்படி தான் வரும். வெஜ் வந்து எலாங் தி இன்க்ளைன் பிளேன் இப்படி மூவ் ஆகும். இது ஏ டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே டீட்டா வந்து வித் ஹாரிசான்டல் டீட்டா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஆங்கிள் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் டீட்டா எடுத்துட்டோம்னா இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன சொல்லுங்க, ஏ ஹைப்போட்டினஸ் வந்து ஏ டேஷ் வந்துருக்கு. அப்போ ஏ பை ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன வருதுப்பா, சைன் டீட்டான்னு கிடைக்குது. இதுலேருந்து ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்க, ஏ பை சைன் டீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ஏ டேஷ் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என் வேல்யூ ஏ டேஷ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், எம்ஜி மைனஸ் எம்ஏ ப்ளஸ் எம்ஜி இருக்குது. ஓகேங்களா? இன்ட்டு சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ டேஷ் வந்து ஏ பை சைன் டீட்டான்னு போட்டுங்க. ஓகேவா? இந்த சைன் டீட்டா இங்கே கொண்டு போயிருங்கப்பா. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அப்போது அதே மாதிரி இந்த எம்ஜியும் கூட்டி எழுதுங்க. என்ன வரும்னு சொல்லுங்கள், 2mg வரும். ஓகேவா? அப்போ 2mg மைனஸ் எம்ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு எம்ஏன்னு வந்துடுது. இப்போ எம்மை காமனாக கேன்சல் பண்ணிடுவோம். காமனாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும் பாருங்கள், 2g இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வருது. இந்த ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, 2g சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஸ்கொயர் டீட்டா ரைட் சைடு கொண்டு போயிட்டு ஏ காமனாக எடுத்துங்க. அப்போ என்ன வரும், 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ வந்து ஏ ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, 2g சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட் தானே வேணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். u வந்து 0 ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னால. அப்போ ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். s ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ எவ்வளோப்போ பார்த்தோம், 2g சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு டைம் வந்து 1 ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், g சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதுப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கள். ஸோ 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.